உங்களுடைய இந்த பொண்ணான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் 3 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினதும் 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு எவ்வளோ பொடியை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் விடாமல் மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி வச்சு வேக வைக்கலாம். இது அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் விட்டோம்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ கலந்து விட்டுட்டு நம்ம திருப்பியும் மூடி வச்சு அதே மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுட்டு நம்ம நார்மலாக குக்கர்லேருந்து எடுத்த சாதம் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு லைட்டாக ஆற வச்சு நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கிட்ஸ் டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் சூப்பரான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.